நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் சமீபத்தில் வெளியாயிருந்தது. அந்த டீசர் வெளியான பிறகு ஜெயிலர் 2 படத்துக்கு இருக்கிற ஹைப் எக்கச்சக்கமாக எகிரிருச்சு. அன்அஃபிஷியலாக ஜெயிலர் 2 படத்தோட அப்டேட் வரும்போதே எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாகவே ஜெயிலர் 2 வரப்போகுது அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லாருமே ஜெயிலர் 2 வைபுக்காக காத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெயிலர் 2 படத்துடைய படப்பிடிப்பு வரும் மார்ச் மாதத்திலிருந்து துவங்க போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. கூடவே இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்த்து தான் எல்லாரும் பயங்கரமாக மூக்கு மேலே விரல வச்சுருக்காங்க. அதாவது 450 கோடி பட்ஜெட்டில் ஜெயிலர் 2 படம் தயாராக போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னாடி அதிகமான பட்ஜெட்டில் தயாரான படம் அப்படின்னா அது 2.0 திரைப்படம் தான். அந்த படம் கிட்டத்தட்ட 550 கோடி பட்ஜெட்டில் தயார் பண்ணாங்க. இப்போது ஜெயிலர் 2 திரைப்படம் 450 கோடி பட்ஜெட்டில் தயாராக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர்கள் இத்தனை கோடியை இறக்கி அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நம்புறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு தான் நம்புகிறாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு சில வருடங்கள்லேயே தலைவரை வச்சு படம் எடுத்தோம்னா நமக்கு லாஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இன்று வரையும் அது அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே தவிர அவரால் வீழ்ந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது.